மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் நாம் 7ஆம் வகுப்பு தமிழ் பருவம் 2 இயல் 1 இருக்கக்கூடிய இலக்கிய வகை சொற்களுக்கு உண்டான புத்தக வினாவிடை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1. எல்லோருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல். விடை இயற்சொல். 2. பல பொருள் தரும் ஒரு சொல் எது? விடை திரிசொல். வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி சமஸ்கிருதம். அடுத்ததா பொறுத்துக. இயற்சொல் சோறு, திரிசொல் அலுவம், திசைச்சொல் பெற்றம், வடசொல் இரத்தம். அடுத்ததா குருவினா பார்க்க போகிறோம். குருவினால ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இயற்சொல்லின் 4 வகைகள் யாவை? விடை பக்கம் எண் 15. அதில் இயற்சொல் அப்படின்னு உங்களுக்கு ஹெட்டிங் இருக்கும், சரிங்களா? அதில் இந்த பாருங்க, பெயர் இயற்சொல் அப்படின்னு எழுதி அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மண் பொன். வினை இயற்சொல்னு எழுதி எடுத்துக்காட்டு ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு எழுதிக்கோங்க, சரிங்களா? அடுத்து இடை இயற்சொல், உரி இயற்சொல், சரிங்களா? இதில் 1 2 3 4ன்னு போட்டு எழுதிக்கோங்க. அடுத்ததாக இந்த இடத்துல என்ன போட போகிறீங்க? எடுத்துக்காட்டுன்னு போட்டு இதில் ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா எழுதிக்கோங்க. இது குருவினா ஒன்றுக்குரிய விடை. அடுத்ததாக குருவினா 2, குங்குமம், கமலம் என்பவை எவ்வகை வட சொற்கள் அப்படின்னு இருக்கா? இதுக்கு விடை பக்கம் எண் 16 இருக்கு. 16வது பக்கத்தில் கீழே இருந்து 2வது பேராகிராஃபில் இங்கே கமலம் இருக்கா, அதுக்கு அடுத்து குங்குமம்னு எழுதிக்கோங்க, சரிங்களா? எழுதிட்டு இந்த என்பர் அப்படின்னு இருக்கா, இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது குருவினா 2க்குரிய விடை. 3. இலக்கிய வகை சொற்கள் எத்தனை வகைப்படும்? அவை யாவை? விடை பக்கம் எண் 15. உங்கள் புக்கில் 15வது பக்கம் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு இதில், சரிங்களா, 1 2 3 4வது பேராகிராஃபில் இலக்கிய வகை சொற்கள் ஆரம்பித்தா இங்கேருந்து ஆரம்பித்து 4 வகைகளாக பிரிக்கலாம் அப்படிங்கிற வரைக்கும் குறிச்சிக்கோங்க. இது குருவினா 3க்குரிய விடை. அடுத்ததா திரிசொல்லின் வகைகள் குறித்து விளக்குக. இதற்குரிய விடை பக்கம் எண் 16. 16வது பக்கம் எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு இந்த 3 சொற்களை ஆரம்பித்தா இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. இது குருவினா 4க்குரிய விடை. அடுத்ததா குருவினா 5, பண்டிகை, கேணி என்பன எவ்வகை சொற்கள்? விளக்குக. 16வது பக்கத்தில் உங்களுக்கு திசை சொல் அப்படின்னு ஹெட்டிங் இருக்கும். அதில் பண்டிகை, அதுக்கு அடுத்தது கேணி எழுதிக்கோங்க. ஏன்னா எடுத்துக்காட்டில் நம்ம கேணியை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பண்டிகை எழுதிட்டு இந்த ரயிலுங்கிறத அடிச்சுட்டு இங்கே கேணின்னு எழுதிக்கோங்க. இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது குருவினா 5க்குரிய விடை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் நம்புகிறேன். பயனுள்ள வகையில் இருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள். அடுத்து எந்த பாடத்தை உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின் வேணுமோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.